ஆண்டவன் ஒருவன் இருக்கின்றான், அன்பு மனங்களில் சிரிக்கின்றான். கலியுக கர்ணன் 8ஆம் வள்ளல் இதய தெய்வம் எம்ஜிஆர் அவர்களின் திருக்கோயில் மகா கும்பாபிஷேக விழா இடம் வேலூர் மாவட்டம் காட்பாடி தாலுகா கரசமங்கலம் ரகுபதி நகரில் காட்பாடி தொண்டான் துளசி கூட்டோடு அருகில் நாள் 8/3/2026 ஞாயிற்றுக்கிழமை காலை 8 மணிக்கு 2ஆம் கால பூஜை, பூர்ணாகுதி, தீபாராதனை தொடர்ந்து காலை 9 மணியிலிருந்து 10:30 மணி அளவில் கோபுர கும்பாபிஷேகம், இறைவன் எம்ஜிஆர் சிலை பிரதிஷ்டை, தீபாராதனை தொடர்ந்து காலை 11 மணி அளவில் அன்னப்பிரசாதம் வழங்குதல். அனைவரும் வருக, அருளாசி பெறுக. வாழ்க புரட்சி தலைவர் புகழ். ஆண்டவன் ஒருவன் இருக்கின்றான், அன்பு மனங்களில் சிரிக்கின்றான். கலியுக கர்ணன் 8ஆம் வள்ளல் இதய தெய்வம் எம்ஜிஆர் அவர்களின் திருக்கோயில் மகா கும்பாபிஷேக விழா இடம் வேலூர் மாவட்டம் காட்பாடி தாலுகா கரசமங்கலம் ரகுபதி நகரில் காட்பாடி தொண்டான் துளசி கூட்டோடு அருகில் நாள் 8/3/2026 ஞாயிற்றுக்கிழமை காலை 8 மணிக்கு 2ஆம் கால பூஜை, பூர்ணாகுதி, தீபாராதனை தொடர்ந்து காலை 9 மணியிலிருந்து 10:30 மணி அளவில் கோபுர கும்பாபிஷேகம், இறைவன் எம்ஜிஆர் சிலை பிரதிஷ்டை, தீபாராதனை தொடர்ந்து காலை 11 மணி அளவில் அன்னப்பிரசாதம் வழங்குதல். அனைவரும் அருளாசி பெறுக. வாழ்க புரட்சி தலைவர். ஆண்டவன் ஒருவன் பகுதியில் போஸ்டர் விளம்பரம் ஓட்டப்பட்டது. அரக்கோணம் பகுதியில் எம்ஜிஆர் அவர்களின் ஆலயம் திருக்கோயில் காட்பாடியில் வரும் 8ஆம் தேதி கும்பாபிஷேகம் நடைபெறுகிறது. அனைவரும் வருக வருக. இறைவன் எம்ஜிஆர் திருக்கோயில் மகா கும்பாபிஷேக விழா வேலூர் மாவட்டம் காட்பாடி தாலுகா கரசமங்கலம் ரகுபதி நகரில் காட்பாடி தொண்டான் துளசி கூட்டோடு அருகே வருகிற 8/3/2026 ஞாயிற்றுக்கிழமை நேரம் காலை 9 துவங்கி 10:30 மணி அளவில் கோபுர கும்பாபிஷேகம் தொடர்ந்து இறைவன் எம்ஜிஆர் சிலை பிரதிஷ்டை மற்றும் தீபாராதனை. அனைவரும் வந்து கலந்து கொண்டு இறைவன் எம்ஜிஆர் அள்ளி கொடுத்த வள்ளலுக்கு ஆலயாசி வருக. இறைவன் எம்ஜிஆர் திருக்கோயில் மகா கும்பாபிஷேக விழாவை வழங்குவோம். வேலூர் மாவட்டம் காட்பாடி தாலுகா என்றென்றும் கரசமங்கலம் ரகுபதி நகரில் காட்பாடி அருகே வருகிற 8/3/2026 ஞாயிற்றுக்கிழமை நேரம் காலை 9 துவங்கி 10:30 மணி அளவில் கோபுர கும்பாபிஷேகம் தொடர்ந்து இறைவன் எம்ஜிஆர் சிலை பிரதிஷ்டை மற்றும் தீபாராதனை. அனைவரும் வந்து கலந்து கொண்டு இறைவன் எம்ஜிஆரின் அருளாசி வருக. வாருங்கள், நம்முடைய இறைவனை வணங்குவோம். நம்மோடு என்றென்றும் துணை இருப்பார்.